வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சார்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி. இன்றைய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவராகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்களிலே ஒருவராக இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தலின் படியும் அவருடைய வேண்டுகோளின் படியும் கூடலூர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய பெரும் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் கோசி பேபி அவருடைய வலியுறுத்தலாலும் கூடலூர் பகுதியில் மலைகளால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தார்ப்பாய் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு ஏழைகளின் சிறந்த சேவகராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஏழைகளின் சிறந்த சேவகன் சிவராஜ் கூடலூர் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர் நேரடியாக சென்று பார்த்து படம் பிடித்து தகவலை தந்திருக்கிறார். கூடலூரில் கடந்த சில நாட்களாக பொழிந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட 2வது மைல் வேடன்வயல் தட்டக்கொல்லி உட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு அகில இந்தியா காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் திரு கோசி பேபி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுமார் 50 குடும்பங்களுக்கு தார்ப்பாய் வழங்கும் நிகழ்ச்சி கூடலூர் 2வது மைல் பஜார் பகுதியில் வைத்து நடைபெற்றது. கனமழையால் மண் சரிவு மற்றும் வீடு சேதம் 50 குடும்பங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தார்ப்பாய் வழங்கப்பட்டது என்றும் இதனை மாவட்ட செயலாளராக இருக்கின்ற PK மொய்துப்பா பயனாளிகளுக்கு தார்ப்பாயை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த கூடலூர் நகரமன்றத்தினுடைய துணை தலைவராக இருக்கின்ற சிறந்த ஏழைகளின் சேவகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற திரு சின்னவர் கூடலூர் நகரமன்றத்தினுடைய துணை தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற AK முகமது ரஃபி கூடலூர் நகர தலைவர், முகமது சஃபி வட்டார செயலாளர், சுல்பி தகவல் தொழில்நுட்ப துறை மாவட்ட செயலாளர் யாசின் ஷரீப், உசைன் ஜாஃபர், கரீம் பாப்புட்டி ஆஜி, வார்டு தலைவர் மஜீத், முஸ்லிம் லீக் கட்சியினுடைய சேர்ந்த UMS யூசுப், கோவில் கமிட்டி தலைவர் சிவா உட்பட ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்ய நாடாளுமன்றத்தினுடைய துணைத் தலைவரும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவருமாக இருக்கின்ற இன்றைக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருடைய ஆணைக்கு இணங்கவும் இன்றைய வழக்கறிஞராகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவராகவும் இருக்கின்ற திரு கோசி பேபி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இது நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு சிறந்த முறையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் சிறு சின்னவர் என்கின்ற சிவராஜ் அவர்கள் நம்மிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நமது பகுதியில் மழை வெள்ள பாதிப்பால் பல்வேறு சிக்கல்கள் பாதிப்பு ஏற்பட்டது குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு சிறு உதவி என்ற வகையிலே இந்த தார்ப்பாய் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் கூடலூர் நகராட்சியினுடைய துணைத் தலைவர் சிவராஜ் அவர்களையும், கூடலூர் நகரத்தினுடைய தலைவர் முகமது ஷஃபி அவர்களையும், மாவட்ட செயலாளர் திரு மைதுபாக அவர்களையும், மாவட்ட செயலாளர் திரு AK முகமது ரஃபி அவர்களையும், அதேபோல் இந்தியன் யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய மூத்த தலைவர் யூசுப் அவர்களையும், கோவில் கமிட்டி தலைவர் சிவசாமி அவர்களையும், யாசின் ஷரீப், உசைன் ஜாஃபர், அதே போல நிறைய பேர் கூடியிருக்கீங்க. மழை வரப்போகுது,
கனிமாக்கா, வாக்குட்டியாக்கா எல்லாரையும் வந்து பேர் எடுத்து வரவேற்ற மாதிரி மஜீத் அவர்களையும் ஒவ்வொருவரும் வரவேற்றதாக கருத வேண்டும். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. எனது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அந்த மகிழ்ச்சி கொண்டாடும் வகையிலும், அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்பது, உங்கள் பகுதியிலே துயரப்படும் மக்களுக்கு விரைந்து சென்று நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கை கொடுக்கும் கை என்ற திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார். அதன் துவக்கமாக இன்றைக்கு நமது 2வது மைல் பகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த உதவிகளை செய்கிறோம். யாருக்காவது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது நீங்கள் வந்து நமது துணைத் தலைவர் சிவராஜ் அவர்களை சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு அந்த தார்பாய் வந்து உங்க வீடுக்கு வந்து சேரும். என முதல்ல கணக்கெடுக்கும் போது மிக குறைவான பெயர்கள் தான் கிடைக்கப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை அதை விட அதிகமான மக்கள் இருக்கிறது தெரியுது. கண்டிப்பா கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். அது கண்டிப்பா அந்த பெயர் நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்க வீடு தேடி அந்த தார்பாய் வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது அந்த நிகழ்ச்சியை நாம் வந்து ஆரம்பித்து வைப்போம். 2வது மைல் பகுதியிலே ஏழை எளியவர்களுக்கு வீடுகளில் மீது போடக்கூடிய தார்பாய்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டதாக சிறந்த சேவகராக இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற சின்னவர் என்கின்ற சிவராஜ் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் 2வது மைல் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.